21 சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அத்தனை தீம் ஐடி கிரியேட் பண்ணி அத்தனைக்கும் லோகோ வச்சு அத்தனைக்கும் வீடியோஸ் போட்டு நிறைய சேனல் ஆரம்பித்தேன். அதான் சொன்னால் பெரிய தலைவலிங்க. அப்ளை பண்ண போகிறேன் கம்யூனிஸ்ட் ஒரு வீடியோக்கு. என்ன ப்ரோ நீ வீடியோ போடுறியா இல்லையா, யூடியூப் சேனலில் ரன் பண்ணுறியா, நிறைய பேர் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எழுதிடுவேன், அதுக்கு தேவையில்லாது. ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் சிலமனேஷ் பேசுகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ உங்கள் யூடியூப் ஜேர்னி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யூடியூப் ஜேர்னி இல்லாமல் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், யூடியூப் ஜேர்னிக்குள்ளே யூடியூப்பில் எப்படி என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன வயசில் இந்த யூடியூப்னா என்னன்னு தெரியாது. சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண பார்க்க தான் நான் இந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் பேர் சொல்ல விரும்பல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் வந்து கேமிங் சேனல் வச்சுருந்தான். அந்த கேமிங் சேனல் பார்த்து நானும் என்னடா இவன் சேனல் வியூஸ் போறாரு, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு வியூஸ் இல்லை, என்னடா இவனு வீடியோ போடுறான், என்னடா வீடியோ போடுறேன்னு நான் வந்து கேட்டேன். யூடியூப்ல வீடியோ போட்டு வியூஸ் போச்சுன்னா காசு ஒன்று வரும்டா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அப்படியாடா இவங்களோட வந்து கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் நிறைய வியூஸ் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நான் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். பண்ண எனக்கு கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு, நல்லா தெரிஞ்சு அது இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப தெரிய ஆரம்பிச்சு நானும் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் நானும் கேமிங் சேனல் தான் ஆரம்பித்தேன். கேமிங் சேனல்னால் டெய்லி வீடியோஸ்லாம் போட முடியல, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அது எப்படி எந்த ஒரு ஃபேன் பேஸும் வராது, அது வேஸ்ட்டு. கேமிங் வந்து ஒரு நாள் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதனால் சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன், அது கேமிங் சேனல் வேணான்னு சொல்லிட்டு சும்மா என்ன மற்றவங்க போகிற வீடியோஸ் திருடி போடுறது என் சேனலில். இந்த மாதிரி நிறைய சேனல் ஆரம்பித்தேன். எத்தனை சேனல் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. எத்தனை சேனல் ஆரம்பிச்சு இது வரையும் 18 சேனல் கிட்டத்தட்ட 21 சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அத்தனை தீம் ஐடி கிரியேட் பண்ணி அத்தனைக்கும் லோகோ வச்சு அத்தனைக்கும் வீடியோஸ் போட்டு நிறைய சேனல் ஆரம்பித்தேன். அதெல்லாம் சொன்னால் பெரிய தலைவலிங்க. நிறைய பேர் பயன்பி கொடுங்க, அவ்வளோ சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து சிலமனேஷ் ஆரம்பிச்சிருந்தேன். இதில் எந்த மாதிரி வீடியோஸ் போகலான்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி எல்லா யூடியூபர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி எந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க, என்ன மாதிரி காமெடி கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம், இப்படிலாம் சேனலை ரன் பண்ணிகிட்டே போக முடியும் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்படின்னு ஆரம்பிச்சதான் சிலமனேஷ். யூடியூப் சேனல் எப்படி எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரிசர்ச் பண்ணி தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து சிலமனேஷ் சேனல் ஆரம்பித்து அதுன்னு ஒரு லோகோ வச்சேன். யூடியூப்பில் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சிருந்தேன். அப்போ தான் எனக்கு ராஜமனேஷ் தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருந்தார். அப்போ அவர் ஆரம்பித்தோடனே நானும் ஆரம்பிச்சிட்டேன். அவர் நல்ல ரீச் இருந்துச்சு, பட் எனக்கு ரீச் இல்லை. போகிற வீடியோஸில் 200 வியூஸ் போச்சு. 200 வியூஸ் போகுது, என்னடா இது நம்ப முடியலையே, ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம் அதுக்குள்ளே 200 வியூஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் போக போக நல்லா வியூஸ் போயிட்டே இருந்துச்சு. நல்லா வியூஸ் போச்சுங்க. பார்த்தா 500 சப்ஸ்கிரைப் தான் இருக்கும், 5,000 வியூஸ் போகும். 40 செகண்ட் அப்படி இல்லை, அப்போ போகிற 3 ஹவர்ஸில் 5,000 வியூஸ் போகும். நம்ப முடியாது, ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் இது நம்மளா இனிமேல் பண்ணுறோமா இன்னும் புரியலையே, யூடியூப் ஆல்காரிதம் என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. இல்லை ஃபேக் வியூஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வியூஸ் போக கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது இவங்க ரியல் வியூஸ் தான், ஆர்கானிக் வியூஸ் தான், எந்த ஃபேக் வியூஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆரம்பிச்சுட்டு வந்தேன். நல்லா வியூஸ் போச்சு. நல்லா டெட் பாடி கேட்டர்லாம் போட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. டெட் பாடி கேட்டப் நிறைய காமெடி, அந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் சிரித்துக்காண்டி நிறைய வீடியோ போட்டிருந்தீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இவ்வளோ வீடியோ போட்டிருந்தோம், கண்டிப்பாக ஒரு 200 வீடியோ போனேன். டாஸ்க் பேஸ் 200 வீடியோஸ் போட்டிருந்தேன். திடீர்னு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணேன், இந்த டாஸ்க் பேஸ் ஒரு 200 வீடியோ பண்ண பார்த்தியா, அந்த 200 வீடியோவில் நல்லா எமோஷனாக இருக்க வீடியோ வந்து நல்லா சொல்லிகிட்டே வந்தேன். அதான் எப்படி சொல்கிறது, டெட் பாடி கேட்ட சொன்னீங்க போட்டேன். அந்த மாதிரி சொல்லி காமிச்சிட்டு வந்து லாஸ்ட் வந்து இவ்வளோ பண்ணி எனக்கு சப்போர்ட் இல்லை மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். சப்போர்ட் இல்லைன்னு சொல்லலை அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அம்மா ரீச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், எல்லோரும் நிறைய பேர் போட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன போட்டாங்க தெரியுமா, எனக்கு சப்போர்ட் இல்லை, இவ்வளோ பண்ணி எனக்கு சப்போர்ட் இல்லை நிறைய பேர் சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்ககிட்டே கேட்டிருந்தேன். நிறைய பேர் டாஸ்க் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை சப்போர்ட் இல்லை சொல்லி தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் டாஸ்க் அதெல்லாம் விடுங்க பரவாயில்ல, அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணல. பட் நான் அந்த வீடியோ பார்த்தா செம்ம ரீச்சு. அதை பார்த்தோன்னே நிறைய பேர் எனக்கே இல்லைங்க அந்த வீடியோஸுக்கு. கொஞ்சம் டைம் செம்ம வீடியோ, அந்த டாஸ்க் வீடியோவே பண்ணியிருந்தாங்க. சத்தியமாக என்னால் நம்ப முடியல. எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டாஸ்க் வீடியோவே. என்ன சொல்கிறது, எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும்
அந்த வீடியோஸ் அதில் ஒரு வீடியோ தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை. மறுபடியும் டாஸ்க் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லெவல் போக போக ஊரில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இவர் யூடியூபர்ப்பா வீடியோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நல்லா ஒரு மாதிரி பேசினாங்க. எனக்கும் ஜாலியாக எல்லாரும் பண்ணிக்கினு நானும் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு லெவல் வந்த அப்புறம் எல்லாருமே அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை எப்படி சொல்கிறது, அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குல்ல, அந்த தேவையை பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அப்புறம் அவங்களே நான் ப்ரோ வீடியோ போடுன்னு சொல்லிட்டு என்ன கேட்பாங்க. நான் போட்டு தான் இருக்கேன், நிறைய பேர் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வீடியோஸ் ஒரு 1 or 2 டே 1 டேஸ்க்கு அப்புறம் ஒரு வீடியோ போகிறது, 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு வீடியோ போகிறது, 3 டேஸ்க்கு அப்புறம் வீடியோ போகிறது, அந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தேன். நிறைய பேர் வீடியோ போடுறே இல்லைன்னே என்னை கேட்டாங்க. எங்கள் ஊர்லேயே என்ன ப்ரோ நீ வீடியோ போடுறியா இல்லையா, யூடியூப் சேனலில் ரன் பண்ணுறியா, நிறைய பேர் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சேனல் சத்தம் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா நான் கம்பேக் கொடுத்துட்டே வந்தேன். யூடியூப் மானிட்டேஷன் அப்ளை பண்ணலான்னு போகிறேன். ஒரே 1 lakh வியூஸ் வந்தால் நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிவிடுவேன். 3 million பார்த்தீங்கன்னா அது அப்ளை பண்ண போகிறேன். கம்யூனிஸ்ட் ஆகி ஒரு வீடியோக்கு அது என்ன ரீசனே தெரில, பைக் ஒரு வீலிங் ஆச்சு மாதிரி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். வீலிங் கூட அடிக்கலைங்க, அது ட்விஸ்ட் இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஃப்ரெண்டு இஸ்துன்னு வர மாதிரி வச்சுருந்தேன். லாஸ்ட் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் ஆகி கொடுத்து சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வீடியோ போடாமல் டெய்லி வீடியோஸ் போகிறோன்னே 1 வாரம் வீடியோஸ் போடாமல் நிற்க வச்சாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் டேக்னா என்னன்னு சொல்லிட்டு யூடியூப் சர்ச் பண்ணேன். அப்பயும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கம்யூனிஸ்ட் டேக் அப்புறம் அந்த வியூஸே போகுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் டேக் எல்லாம் போயிடுச்சு. மறுபடியும் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 1 நாள் ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லியும் வீடியோஸ் போட்டேன். அப்பயும் இருந்தாலும் வியூஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக போகலங்க. 200 வியூஸ் 300 வியூஸ் கூட போகலங்க. அப்போ சப்ஸ்கிரைபர் தெரியுமா இருந்துச்சு, 44 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு கம்யூனிஸ்ட் டேக் வரப்போ. அப்போ சுத்தமாக வியூஸ் போகல. 44 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, ஒரு லைக் மட்டும். என்னடா இது ஒன்றும் புரியலையே, சேனல் ரெக்கமெண்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ பண்ணேன். நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே வீடியோஸ் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறது, மொத்தமே நல்லா தான் பண்ணிகிட்டே இருங்க, வீடியோஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா தான் வியூஸ் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு 2வது கம்யூனிஸ்ட் டேக்கு சாங்க்கு, இந்த தாண்டியா ஆட்டமும் ஆடு அந்த சாங்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த சாங் ஃபஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு வந்துச்சு. 2வது மறுபடியும் வீடியோ டிலே பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணேன். கம்யூனிஸ்ட் டேக் கொடுத்தாங்க. எனக்கு தெரியாதுல்ல, சாங் காப்பி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் அப்லோட் பண்ணால் கம்யூனிஸ்ட் டேக்குன்னு எனக்கு தெரியாது. மறுபடியும் கம்யூனிஸ்ட் டேக் கொடுத்துட்டாங்க. என்னடா வாய்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு தொடர்ந்து நல்லா. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் டேக்கில் வந்து மறுபடியும் ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் 1 வாரம் வீடியோ போடாது. மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். வியூஸே போகாது. வியூஸ் 200 வியூஸ் கூட போகாது. சப்ஸ்கிரைபர் தெரியுமா, 56 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன். வியூஸே போகாதுங்க, சுத்தமாக சொல்கிறேன். வியூஸே போகாது. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ பார்த்துங்க. இத்தனைக்கும் நான் ஸ்டடீஸில் ஃபோக்கஸே பண்ணல. அன்றைக்கி காலேஜ் போவேன். மார்னிங் 7 மணிக்கு போவேன் காலேஜுக்கு. மதியம் 2 மணி 3 மணிக்கு தான் வருவேன். வந்து அந்த 3 மணி 4 மணி 5 மணி அதுக்குள்ளே தான் வீடியோ எடுப்பேன். இப்படி டெய்லியும் ரெகுலராக வீடியோ எடுத்து போட்டுருக்குங்க. சண்டே இருக்கிறப்போ ஒரு 2 வீடியோ எடுத்துப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன். இதே மாதிரி ரெகுலர் ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணின்னு எடிட் பண்ணின்னு அப்படியே வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுக்கு விளையாடிட்டு இதே மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. நானும் வியூஸ் போட வியூஸ் நல்லா கொஞ்சம் போச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்கிறது, எனக்கு எல்லாமே விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க என்னை விட்டு. எப்படி சொல்கிறது, வியூஸும் போல் நானும் வந்து இன்ட்ரெஸ்ட்லேருந்து கம்மியாயிட்டேன். யாருமே சப்போர்ட் பண்ண வரல. எல்லாமே எப்படி சொல்கிறது, கேமராமேன் இல்லை. அந்த மாதிரி அந்த சின்ன பசங்கள்லாம் வருவாங்க வீடியோ எடுக்க, அவங்களும் வரல. அவங்கள கூப்பிட்டா அவங்க வேலையை பார்த்து போயிட்டு இருந்தாங்க. நிறைய பேரை கூப்பிட்டாங்க, அவங்க வீடியோ எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நிறைய பேர் வரல. டெட் பாடி கிட்ட போகிறப்போ நல்லா அப்போ தான் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. மீதி அப்போல்லாம் சப்போர்ட்டே இல்லை. நானே வெளிக்கிற பசங்க அவ்வளோதான். நான் ஏதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், எல்லாம் பண்ணுமே. வேறு யாரும் பண்ணவே இல்லை. இப்படி ஒரு வீடியோ போடுன்னு எனக்கே தெரியாது சத்தியமாக. ஒரு வீடியோ போட நீங்கள் தெரியாது. நிறைய பேர் கேட்டு யூடியூப் தானே, நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா காமெடி கண்டென்ட் போடுங்க. மக்களுக்கு எப்போவுமே பிடிக்கிற ஒரே கண்டென்ட் மட்டும் காமெடி கண்டென்ட் தான். காமெடி கண்டென்ட் எப்போவுமே எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பார்க்கலாம். எப்போ போனாலும் காமெடி கண்டென்ட் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் தூரத்தில் ஃபோன் இருக்குது, எல்லாருமே ரீச் ஆகும். கண்டினியூஸாக வீடியோ பண்ணுங்கள், யாராக இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ தான் ஒரு நாள் கன்ஃபார்ம் ஒரு ரீச் ஒன்று கிடைக்கும். ஒரு நல்ல ஃபேம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனு பிராண்ட்லாம் நிறைய வரும். உங்களுக்கு சினிமாவில் சினிமா நடிக்க ஒரு வாய்ப்பும் கிடைக்கும்.
நிறைய சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு நிறைய சொல்லிதான் வருவேன். உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தெரியுமா? 64,000 பேர். 64,000 பேருங்க. எவ்வளோ வியூஸ் போகுது? 1K 500 வியூஸ், 100 வியூஸ். இதுதான் ரியாலிட்டி. இதுதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே போகாது. இது நீ நல்லா பண்ணிட்டீங்கன்னா வீடியோ புது ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். 10,000 பேர் மினிமம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வியூஸும் போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்ல. அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அந்த வீடியோ என்ன ஆச்சுன்னு தெரியல. இதாங்க யூடியூப் ஜேர்னி. வேறு எதுவும் சொல்லவே இல்லை. நான் அப்புறம் எழுதிடுவேன். எதுக்கு தேவையில்லாது இதெல்லாம் இது போட்டால் நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் நான் வந்திருக்கேன். கொல்லிக்கூர் போக மாட்டேங்க எங்கள் வீட்டில். நான் கொல்லிக்கு போக மாட்டேன். கொல்லிக்கு போகாமல் எங்கள் அப்பா வந்து இப்போ நான் வீடியோக்கு வரமுன்னா சரி போகிறான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா லைஃப்பில் கிடச்சிருக்காங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வீடியோ எடுக்கிறேன்ப்பா எது கத்தாதீங்கன்னா கத்த மாட்டாங்க. நான் லைவ் போடுறப்போ அப்பா லைவ் எது கத்தாதீங்கன்னா கத்த மாட்டாங்க. எங்கள் அம்மாவே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ எனக்கு தருவாங்க ரெஸ்பெக்ட் அந்த வீடியோ கோசம். நிறைய பேர் போயிருக்காங்க எங்கள் அம்மா வெளியோ. நிறைய பேர் நீங்கள் தானே புள்ளி அடிச்சது அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்துருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எல்லாருமே ரொம்ப இந்த சப்போர்ட் ஆள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தான் மெயின். நான் என்னதான் கஷ்டத்தில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் எப்போ விடாமல் தரீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு பிடிக்கும். நிறைய இடத்துல போகிறப்ப கூட ப்ரோ நீங்கள் செல்வம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் ஃபன்னு கோசம் கேட்டிருக்காங்க. எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறோம் நீங்கள் பிக் ஃபேன் ஃபன்னு கோசம் கேட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் நான் அந்த போகிற ஆளே இல்லை. கன்ஃபார்ம் கம்பேக் கொடுத்தே இருப்பேன். எனக்கு பார்த்து தெரியும். என்ன கொஞ்சம் பசங்க மட்டும் ஒருத்தர் என்ன ஒரு கேமராமேன் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும். நானே இப்போ எனக்கு இப்போ கூட கேமராமேன் இல்லை. நானே தான் ஒரு இது வச்சு கட்டை வச்சு எடுத்துகிட்ருக்கேன். நானே இப்போது பேசிட்டு வாய்க்கு நானே ஃபிட் பண்ணி நானே பேசிட்டு யாருமே இல்லைனா கூட யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒரு யூடியூபருக்கு அது ஒரு அழகுன்னு சொல்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அப்போ தான் வாய்களை நீ முன்னேறத்துக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். மற்ற வீடியோஸ் காப்பி பண்ணி போடாதீங்க. கண்டிப்பாக அது வாய்கள் உங்களுக்கு ரீச்சும் தராது, மணியும் வராது உங்களுக்கு. எனக்கு என்ன யூடியூப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் ₹1 இது வரையும் யூடியூப்ல எடுக்கலை. இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட அதுலேயே போடுறேன். ஆனால் இது ₹1 வந்தது இல்லை. இதுதான் உண்மை. உங்ககிட்ட சொல்ல என்ன இருக்குது. மானிட்டேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எங்கெங்கே வந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எவ்வளோ கமெண்ட் வருது நம்ம சேனலுக்கு. இப்போது கமெண்ட்டே வர மாட்டேங்குதுங்க. நம்ம கூட இருக்கவங்களே பார்க்க மாட்டேறாங்க வீடியோஸு. அதனால் வீடியோ போட்டேடான்னு என்னைய வார்த்தை கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் ஆகுது என்னையே கேட்குறப்போ. பார்த்தா தானே தெரியும். யூடியூப் சேனல் போய் பார்த்தா தான் தெரியும் வீடியோஸ் போட்டதில்லைன்னு. என்னையே வந்து கேட்டால் வீடியோ போடல நான் போட்டு தான் இருக்கேன், நீங்கள் பார்க்கல, தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுங்க. யூடியூப்னா இப்போ ஒரே விஷயந்தான். நீங்கள் கான்டெக்ட் நீங்கள் எப்படி வீடியோ தொடர்ந்து போடணும். பக்கத்தில் இருக்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்கள் ஃபோக்கஸில் இருக்கணும். நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்னா போடுங்க. மக்களை அது பிடிச்சி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அது நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நானும் கண்டிப்பாக 100K அடிப்பேன். 100K இருக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு பிக் கிவ்வே இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இதை இதோட தான் என்னோடய யூடியூப் ஜேர்னி. யூடியூப் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுதுன்னா சொல்ல முடியாது. தொடர்ந்து மேலே கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். உங்கள் அன்பு ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. இதுவரையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எந்த லைவ் போடாலும் செல்வம் மணிஸ் கண்டிப்பாக அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. செல்வம் மணிஸ் பிக் ஃபேன் சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பேண்ட் வச்சு நான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சோலோ க்ரியேட்டாக இந்தளவுக்கு வந்தது நான் பெரிய விஷயம். 64 சப்ஸ்கிரைபரோடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கெத்தாக நிற்கிறேன். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 26 ஃபாலோவர்ஸ் இருக்கேன். இன்ஸ்டாவில் மினிமம் வியூஸே போகிறதில்ல. எவ்வளோ வியூஸ் தான் போயிட்டுருக்கு? 5,000 வியூஸ் தான் போவோம். என்னன்னு தெரியல. பரவாயில்லைங்க. 5,000 பேர் பார்க்குறாங்க. அதுக்கு நான் ஹாப்பி போட்டிருக்கேன். 5,000 பேர் பார்க்குறாங்க. யூடியூப்பில் 1000 பேர் பார்க்குறாங்க. 6,000 பேர் மொத்தம் வீடியோஸாக பார்க்குறாங்க. இந்த 6,000 பேர் நம்ம கண்டிப்பாக சிறியர் கண்டென்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். இதுக்கு மேலே கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.